வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்ல இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் செப்டம்பர் 9ஆம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் நிலையில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூபாய் 2000 வரையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு 18% வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி ஜிஎஸ்டி அந்த கூட்டம் தலைமையில் நடைபெற்றது, ஜிஎஸ்டி கவுன்சிலர் கூட்டம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா முடிவு செய்துள்ளது. இதன்படி பார்த்தீங்கன்னா, ரூபாய் 2000 வரையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறிய பரிவர்த்தனைகள் கொண்ட வணிக நிறுவனங்கள் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மீதான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஆலோசனை நடத்தி வரும் நிலையில், கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 1000 நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்காக ரூபாய் 2000 வரையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 1000 நோட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தடை பண்ணியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் விதமாட்டு 2000 ரூபாயான பரிவர்த்தனைகளுக்கு எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் அவங்க அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண பரிவர்த்தனை 2000 ரூபாய்க்கு செய்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளியான அறிவிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.